ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஎம் செஃப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஏன்னா மீன் குழம்புக்கு எப்பவுமே சின்ன வெங்காயம் போட்டு தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளியும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே தண்ணி ஊற்றி ஊற வச்சிருந்த புளி கரைச்சலை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சிருந்த புளி கரைச்சலை அதில் ஊற்றிக்கலாம். இப்போ உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து 2 ஸ்பூன் போடுறோம். இப்போ மூடி வச்சு கொதிக்க விடலாம். இப்போ கொதிச்சதுக்கப்புறம் திறந்து பார்க்கலாம். பார்க்கவே தெரியுது எப்படி அதோட டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய தண்ணி இருந்தது. இப்போ அந்த தண்ணிலாம் இழுத்து நம்ம மீன் குழம்புக்கு தேவையான பக்கம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மீனை போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே கழுவி ரெடி பண்ணி வச்சுருந்த கவலை மீனை போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த மாங்காவை போட்டுக்கலாம். மாங்காவை வந்து எப்பவுமே லாஸ்ட்டு தான் போடணும், அப்போ அது கரையாமல் இருக்கும். இப்போ நம்ம தேவையான எல்லாமே போட்டாச்சு. மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். வாங்க, பார்த்தாலே தெரியுது நம்ம சூப்பரான மீன் குழம்பு எப்படி ரெடி ஆகிருக்குன்னு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஐஎம் செஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.